ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 5. இப்போ தான் முழிச்ச மணி வந்து 3:45. போயிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வருவோம். சாப்பிட்டுட்டு நோன்பு வைக்க வேண்டியதான். வாங்க போவோம். இன்னும் ஃபோன் வரல, வீட்டில் இருந்து எந்திரிச்சிட்டாங்களா இல்லையான்னு தெரில, பார்ப்போம். மக்களே, மணி 4 ஆகிட்டு, இன்னும் வீட்லேயே முழிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாம் தூங்கி தான் இருக்குங்க பாருங்கள். ஆனால் வந்து ஏதோ குருமா ரெடி பண்ணி வச்சுட்டாங்க போல். நல்ல முழித்தேன், எல்லாம் இதாக தான் இருக்குது. இனிதான் எல்லாத்துக்கும் கால் பண்ணணும், கால் பண்ணி எழுப்பி போடணும். எழுப்பி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் எழுப்பி விட்டாச்சு. மச்சியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப், அதனால் எந்திக்கலை போல். அக்காவுக்கும் கால் பண்ணிட்டேன், வந்துட்டுருக்கா. இப்போ தான் அவனுக்கு அண்ணனுக்கு கால் பண்ணி அவளை எழுப்பி விட்ருக்கேன். டீம் வருது. சரி மக்களே, நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ப்ரெஷ் பண்ணிட்டு, ஐயோ வெயிட் வலிச்சு இல்லையா, ப்ரெஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வரேன். டைம் ஆகிட்டு, டைம் இல்லை. சரியா, சாப்பாடில் சந்திப்போம். மக்களே, டீம் எந்திரிச்சு கடகடன் சாம்பார்லாம் நைட்டே குக்கரில் காட்டின பார்த்தீங்களா வச்சுருக்காங்க. இப்போ தான் பால் அடுப்பில் போட்டிருக்கு. சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றுருக்கா. சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றுறது மட்டும் இப்போது, மற்றதை வந்து நைட்டே அவியெல்லாம் போட்டுட்டு போயிட்டீங்க சாம்பாருக்கு. இதை மட்டும் போட்டுட்டு ஆப்பமா அடுத்து ஆப்பம் சுட வேண்டியதுதான். ஆப்பம் சுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட வேண்டியதான். மணி எத்தனை? 4:10. ஆமாம் மக்களே, சாப்பாடுக்கு இன்றைக்கி வந்து ஆப்பமும் சாம்பாரும். சாம்பார் நல்ல நைட்டே ரெடி பண்ணி வச்சதுனால இப்போ கொஞ்சம் ஈஸியாகிட்டு. ரெடி பண்ணாமல் இருந்துச்சு. இன்றைக்கி சோறு கீரை வச்சு கஞ்சி தான். சாம்பார் நைட்டே ரெடி பண்ணனால இதாகிட்டு. ஏன்னா டைம் ஆகிட்டு. மணி பார்த்தீங்களா, 4:08. இந்த ஷார்ட் வீடியோவை போட்டு பார்க்குறது இந்த ரைட் ஃபுல்லாக எல்லாம் ஷார்ட் வீடியோவாக உட்காந்து பார்த்துட்ருக்கேன். முஸ்லீம் சாங் போடல என்ன, நீ காலையில் சாங் போடாமல் ஷார்ட் வீடியோ பார்த்துட்ருக்க? அறாமான வேலை பார்க்குறிய இல்லை? இப்போ தான் சூடாக வச்சாங்க, நல்லாயிருக்கு. இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்குது. கடன் சாப்பிட்டுட்டு நோன்பு வச்சிட வேண்டியதான். சாப்பிட்டு வரேனே மக்களே. சாம்பார் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து தேங்காய் பால் சீனி ஆப்பத்துக்கு வந்து அருமையாக இருக்கும். கடைசியாக ஒரு ஆப்பத்தை இப்படி அடித்து விட்டு முடிச்சிட வேண்டியதான். மற்ற டைமில் நார்மலாக வந்து ஒன்று தேங்காய் பால் இருக்கும், இல்லை சாம்பார் இருக்கும். இப்போ வந்து ரெண்டுமே, இது அதுவும் சேர்த்து அடிச்சுட்டு முடிச்சிடலாம். ஒரே இது ரொம்ப திங்க முடியாது. இப்படி ரெண்டுன்னு வைங்களேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிட்லாம். ஆனால் சீனி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு நல்லது. சரியா, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது டைம் அப்டேட். அதனால் தடை சாப்பிட்டுட்டு அப்படியே போய் நியத்து வச்சிட வேண்டியது. நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லி ரமலான ஆதிசனத்தி இல்லாயி தாலா இந்த வருடத்தின் ரமலான் மதத்தின் வரலான நோன்பை அல்லாவுக்காக நோர்க்க நியத்து செய்கிறேன். மக்களே, நியத்து நல்லபடியாக வச்சாச்சு. இனி வந்து தொழுகை போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் சந்திப்போம். இன்றைக்கி சாயங்காலம் என்ன ரெடி பண்ணுறாங்கன்னு தெரில. எதுவும் ரெடி பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணால் காட்டுறானே வீடியோவில். மக்களே, நம்ம இஃப்தாருக்கு ரெடியாகி வந்தாச்சு. டைமும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆகிட்டு. நம்ம ஃபஸ்ட்டு நோன்பை திறந்துக்கலாம். சரியா, அப்புறம் என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்கிறேன். வாங்க. அல்லாஹும்ம லக ஹம்து வபிக ஆமன்து வஅலைக தவக்கல்து வஅலா ரிஸிக அப்தத்து ததகப்பல் மின்னி. யா அல்லாஹ், நான் உனக்காகவே நோன்பு நோற்றேன். உன்னையே ஈமான் கொண்டேன். உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன்.
நோன்பு திறக்கிறேன். உன் உணவை கொண்டே நோன்பு திறக்கிறேன். என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. மக்களே, நம்ம நோன்பு திறக்கிறப்போ துவா வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்கணுமா. அது கேட்டால் நல்லது அப்படின்ட்டு அக்காவும் மச்சியும் சொன்னாங்க. எனக்கு தெரியாது, அது உண்மையா இல்லையான்னு கமெண்டில் சொல்லுங்கள். துவா எந்த டைம் நல்லா கேட்கலாம் அப்படிங்கிறத. சரியா மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து நம்ம இஃப்தார் பாக்ஸு ஸ்பெஷலாக வந்து வாங்கியிருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, வாய்ஸ் ஆஃப் மௌஃபி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் இதை வந்து இப்போ நோன்பு டைமில் இஃப்தாருக்காக இஃப்தார் பாக்ஸ் வந்து நம்ம தூத்துக்குடியிலையுமே சேல் பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் இந்த மாதிரி இதெல்லாம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ அவங்க வந்து சேல் பண்ணிருக்காங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்னே வாங்க. அழகாக ஒரு டப்பா வச்சு நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா நல்லா கம்மியாக தான் இருக்குது. இவ்வளோ வெரைட்டி இருக்குது, ரேட்டு வந்து நல்லா கம்மியாக வச்சுருக்காங்க. நான் ரேட்டு எவ்வளோன்ட்டு கடைசியாக சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். முதல்ல நோன்பு திறந்த உடனே சாப்பிட்றதுக்கு வந்து பேரிச்சம்பழம். முதல்ல நோன்பு திறந்த உடனே தண்ணி குடிக்கக்கூடாது, பேரிச்சம்பழம் தான் சாப்பிடணுமா. அடுத்து வந்து நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம். இன்னும் உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பீஃப் சம்சா வச்சுருக்காங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, பீஃப் சம்சா. அப்புறம் வந்து என்ன வருதுன்னா, சீஸ் பால் வந்து ஒரு 2 இது கொடுத்துட்றாங்க. பீஃப் சம்சாவும் 2 வந்துடுது. அப்புறம் வந்து சிக்கன் கேண்டி நல்லா இருக்குது, பார்க்குறக்கே நல்லா இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இடியாப்பம் கொடுக்குறாங்க. இதாக இருக்குது பார்த்தீங்களா, இடியாப்பம். தொட்டுக்கிறதுக்கு வந்து சிக்கன் கிரேவியோடு கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து இது வந்து கடல் பாசி பிரெட் அல்வா இருக்குது. நான் முடிச்ச பிரெட் அல்வா ஃபஸ்ட்டு முதல்ல அதை தான் டேஸ்ட் பார்க்கணும். அப்புறம் வந்து ஃப்ரூட் சலாட், வாழைப்பழமும் தண்ணிப்பழம், இதில் எதுனாலும் வரும். ஃப்ரூட் சலாடு வந்துடும். பீஃப் சம்சா டேஸ்ட் பார்ப்போமா. பீஃபோட ஃப்ளேவர் கடிச்ச உடனே வருது. பரவாயில்ல, நல்லா இருக்கு. சம்சா சின்ன சைஸாக இருந்தாலும் உள்ள பீஃப் ஸ்டஃப் இதோட நல்லா இருக்கு. அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு. சம்சாவில் வெங்காயத்தை போட்டு இது பண்ணாமல் பீஃப் நிறையா இருக்குது. அது கடிக்கும்போது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அடுத்து வந்து சீஸ் பால் இல்லையா, மீட் பாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சீஸ் பால் இல்லை மக்களே, மீட் பால். இந்த இருக்கு பாருங்க உங்களுக்கு. மீட் பார்த்தீங்களா, சிக்கன் தான். உள்ள உருளைக்கிழங்கு அந்த ஸ்டஃப்லாம் வச்சு. பீஃப் சம்சாவோட அந்த மசாலா ஃப்ளேவரும் இதோட ஃப்ளேவரும் ஒன்றாவே இல்லை. அப்படியே யூனிக்காக இது வந்து இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு மசிச்சு வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. பீஸும் நல்லாயிருக்கு. இந்த சின்ன சின்ன பீஸாக தெரியுதா உங்களுக்கு. அடுத்து வந்து ஒரு இது சீஸாக இருக்குமோ பார்க்கலாம். கேண்டி என்ன விலை, சிக்கன் கேண்டி தானே. ப்ரெட்டு இருக்குல்ல, ப்ரெட்டு வச்சு கேண்டி மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். உள்ளே வச்சு ஸ்டஃப்பை வச்சு 2 சைடும் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி ஒட்டி உள்ள ஸ்டஃப்பிங்கு தெரியுதா. ஆனால் இதோட ரேட்டுக்கு இது வந்து இப்போவே நல்லா ஒர்த்தாக தருது. என்னம்மா உனக்கு என்ன வேணும்? பனியம்மா, பனி சாப்பிட்றீங்களா? கொய்யா வேணும். என்ன மாதிரி கொய்யா நல்லா இருக்கா? சாட்சியை நோன்பு திறக்க வந்துட்டாங்க. அடுத்து வந்து இடியாப்பம் டேஸ்ட் பார்ப்போமா. அப்படியே பிச்சு சிக்கன் கிரேவி கொடுத்துருக்காங்க. இது வாங்கினாலே போதும் போலையா. அப்படியே ஒரு டப்பா வாங்கி நீட்டாக முடிச்சிடலாம் போல. கிரேவியோட ஃப்ளேவருக்கும் இடியாப்பத்துக்கும் சிக்கன் கிரேவிக்கும் அருமையாக இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்திருப்போம்ல, அது அப்படியே ஒரு மைல்டு ஃபுட்டாக இறங்குது. சோறு இதோட அப்படியே மைல்டு ஃபுட்டாக அப்படியே நீட்டாக சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து கடல் பாசி நம்ம அடிக்கடி சாப்பிட்ருக்கோம். இப்போ கையில் இதாக இருக்குது. கடல் பாசி கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து பிரெட் அல்வாவும் ஸ்வீட்லாம் பெர்ஃபெக்டாக போட்டு நீட்டாக இருக்குது. ஃப்ரூட் சாலடில் வந்து தண்ணிப்பழம். இங்கே நாங்களே பார்த்தீங்கன்னா வீட்லேயும் தண்ணி பழம் போட்டு வச்சுருக்கோம். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தூத்துக்குடியோட இது ஒட்டி தான் வரும். ஏன்னா நம்ம தூத்துக்குடிக்கு வந்து 69, இதோட ரேட் வந்து 169 ரூபா. 69 ரூபாய்க்கு இதை கொடுக்க முடியாது, இது நிறையா இருக்குது. அதனால் 169 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒர்த்தான ஒரு இஃப்தார் பாக்ஸு.
வேணும்னா நம்ம தூத்துக்குள்ளே நோன்பு வைக்கிறவங்க முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை நீங்களே பார்க்கலாம், உங்கள் ஃபேமிலி எல்லாம் இருக்கலாம். இது வந்து ஒரு டைம் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிரும். அடுத்து நீங்கள் வேணும்னா நீங்கள் ரெகுலராக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரியா? கீழே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அந்த வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ரீ ஆர்டரில் தான் நீங்கள் வாங்கணும். இப்போ வேணும்னா நீங்கள் மதியம் சாயங்காலம் புக் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் சீக்கிரம் முன்னைக்கே, நாளைக்கு நீங்கள் வைக்க போகிறீங்கன்னு வைங்களேன், இன்றைக்கே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு டான்னு வந்து கொடுத்துருவாங்க. சரியா? இது ஹோம் டெலிவரி தான், வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, அதில் பிரச்சனை வேண்டாம். நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா போதும், வீட்டில் இருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. நல்லா இருக்கப்பா இடியாப்பம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இதெல்லாம் வாங்கினதுனால பெருசாக எதுவும் வைக்கலை. கொய்யாப்பழம் ஃபைபர் கண்டென்ட்டுக்கு. அடுத்து வந்து பருப்பு வடை, இது 5 ரூபா பருப்பு வடை தான், இது இங்கே வாங்கி நம்ம நோம்பு கஞ்சி போட்டுக்கலாம். இது வந்து பனியம் வந்து அப்படி சுடுறத விட இப்படி போட்டு நேற்று நல்லா இருந்துச்சு, தோசைகளில் ஊற்றி சுடுற. அதோட இன்றைக்கி நாங்கள் வந்து இப்படியே போட்டு வாங்கிட்டோம், நல்லா சூடாக இருக்குது, குழிப்பணியாரமாக போட்டாச்சு. நேற்றுள்ள மாதிரியே அருமையாக இருக்குது. அடுத்து வந்து இன்றைக்கி என்ன பிஸ்கட் வச்சுருக்கீங்க? பிஸ்கட்டை பார்த்தியே பார்த்தியா? எந்த வீட்டில் இல்லாத அதிசயமா ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைன்னு கேரட்டை கட் பண்ணி வச்சிட்டாங்க. சரி கேரட் இருக்கட்டும் அப்படின்ட்டு. கேரட் சாப்பிடல, ஹெல்த்தி யூனோ. யாரும் மச்சி பத்த எவ்வளோ தானே. அடுத்து வந்து மக்களே சொல்ல மறண்டா, இந்த காம்போ இருக்கல, இது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து உங்களுக்கு வந்து சப்சா போட்டு ரோஸ் மில்க்கும் வந்துடுது. இந்த காம்போவில் இது கூட சேர்த்து ஒரு ரோஸ் மில்க்கும் வந்துடும். சரியா? இது எல்லாமே சேர்த்து தான் 169 ரூபா. மறக்காமல் வந்து அவங்க பேர் மௌஃபி, கீழே வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், அதில் வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டரை ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. தூத்துக்குள்ளே இருக்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க. ஒரே பேட்டர்ன் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிட்டு நோம்பை துறங்க, நல்லாயிருக்கும். சென்னைக்காரங்க தான் இந்த மாதிரிலாம் அனுபவிக்கணும்னு பண்ணேன், நம்மளும் அனுபவிப்போம். இன்னும் இந்த மாதிரி வேறு யாரும் நம்ம தூத்துக்குள்ளே பண்ணிருந்தீங்கன்னா வந்து கான்டாக்ட் பண்ணுங்கண்ணே, எங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு வந்துடுங்க. அருமையாக இருக்கப்பா. அடாரா, தண்ணிப்பழ ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் மஸ்ட்டு ட்ரை. இது வீட்டில் வச்சது, அருமையாக இருக்குது. ரோஸ் மில்கோட டேஸ்ட்டே இப்போ. பாய் சொல்லுங்க பாய். பாய் பாய் 10 கிலோ கறி பாய். பாய் என்ன பாய் நல்லா குடிக்கி விட்டு. ஏ உள்ளேயும் இது போட்டிருக்காங்கப்பா, தண்ணிப்பழம். இது வந்து தண்ணி ரோஸ் மெலன், ரோஸ் மில்க் இல்லை, ரோஸ் மெலன். ரோஸ் மெலன்னா வாட்டர் மெலன், ரோஸ் மில்க்கு உள்ளுக்குள்ளே சப்சா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ரோஸ் மில்க் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா பாப்பா? இது வந்து தண்ணிப்பழ ஜூஸு. வேண்டாமா ஜூஸ்? வேண்டாமா? குடிமா. தண்ணி வேணுமா? குடிமா, கொஞ்சமா குடிமா. ரோஸ் மில்க் வேணுமா? வேண்டாமா? என்னம்மா நீ போம்மா. மக்களே அடுத்து வந்து வடையை பிச்சு போட்டு பழக்கம் போல நோம்பு கொஞ்சம் குடிச்சிட்டு, இன்றைக்கி சாப்பாடு இதுவே போதுமானது. நைட்டு சாப்பாடு முடிஞ்சு ஊண்டு சவுண்டு வருது. என்ன சாப்பாடு வீட்டில்? இதுவே வயிறு நிறைஞ்சிரும் போலையே. 2 இடியாப்பம் இருக்குது, குழம்பு இருக்குது, கோஸ் கூட்டு இருக்கான் வீட்டில், அப்புறம் குடலை வாங்கிட்டு சாம்பார் இருக்கான், சாப்பிடணுமா. இந்தாப்பா இடியாப்பம், இந்தாப்பா இடியாப்பம். மொத்தம் 3 இது வாங்கியிருக்கோம். இங்கே ஒன்று காலியாக அங்கிட்ட ஒரு ஃபேமிலி கொடுத்தோம், முடிச்சுட்டு இங்கே வந்து இடியாப்பம் எனக்கே இருந்துருவாங்க. இடியாப்பம் ஆனால் அது நல்ல ஒரு இதாகிட்டு தெரியுமா, இடியாப்பம் அப்படிங்கிறது. பூண்டு இருந்தால் கடல் பசி டேஸ்ட், அது எப்படி எடுத்து திங்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடல் பசியா? கடல் பசி. கடல் பசி கேங் அங்கே இருக்கு, சூப்பராக இருக்கான். என்னப்பா கடல் பசியா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, நம்ம வீட்டில் வைக்கிறத விட நல்லா இருக்கு. சாப்பிட்டு பத்தியா? சாப்பிட்டியா இல்லையா? டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, ஃப்ளேவர் கொடுக்கல இல்லையா? வீட்டில் வைக்கிறோட நல்லா இருக்கணும்னு அங்கே மூஞ்சி வீண்டு போகுது. அவ்வளோதான். அப்படியே நோம்பு கஞ்சி வச்சு வடை எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசி பிரெட் அல்வா எல்லாத்தையும் குழச்சி அடிட ஆண்டவா. சரி மக்களே, டாட்டா பாய் பாய். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏதாவது கமெண்ட் பண்ணி விடுங்க, ஒரு ஹார்ட்டு கிட்ட போட்டு விடுங்க கமெண்ட்டில். டாட்டா பாய்.
சரி பாய் சொல்லு. சசி பாய் சொல்லு. பாய். முழிக்கா என்னடா?